ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். சாவை அவர் சாகடித்து விட்டார். மனித குலம் முழுவதற்கும் உயிர்த்தெழுதலின் ஜெயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சம்பாதித்து விட்டார். அல்லேலூயா என்ற அந்த மாபெரும் துதியின் முழக்கங்கள் கோடி கோடியான தேவதூதர்களால் பரலோகம் எங்கும் ஆர்ப்பரித்து சொல்லும் அந்த நாள். ஆண்டுகள் பல அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் வருவதில்லை என்பது உலக பழமொழி. ஆனால் ஆதியும் அந்தமுமான கர்த்தர், முதலும் முடிவுமான கர்த்தர், மனித குலத்தை உயிர்த்தெழ வைக்க அந்த ஒளியின் தேவன் மனித உடல் எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்து உலகத்தின் பாவங்களை சிலுவையில் சுமந்தார். பாவத்தின் சாயலான மனித குலத்தின் சாபங்களை சிலுவையில் சுமந்தார். சாபத்தின் சாயலான கொடூரமான மரண நோய்களை ஆண்டவர் இயேசு சிலுவையில் சுமந்தார். இதோ சாபத்தின் பாவத்தின் சாயலான துக்கம், அவமானம், வெட்கம், மரண பயம், திகில், பாதாள திகில் என்பவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் சுமந்தார். பாவத்தின் சம்பளம் சாவு. அந்த சாவையை கர்த்தராகிய இயேசு சிலுவையில் சுமந்து சாவையை சாகடித்து விட்டு மூன்றாவது நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த நாள் இந்த உயிர்த்தெழுதலின் நாள். இது மனித குலம் முழுவதற்கும் மாபெரும் உயிர்த்தெழுதலின் செய்தியாக அறிவிக்கப்படுகிற ஒரு மகிமையான ஒரு செய்தி. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அவரை அடக்கம் பண்ணின கல்லறைகளுக்கு சில சகோதரிகள் அதிகாலையில வாஞ்சியோடு, பாரத்தோடு, மனக்கவலையோடு கூட அங்கே சென்றார்கள். மத்தேயு 28 இப்படியாய் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆம், அந்த மனபாரத்தோடு கூட எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை இனி என்றைக்கு காண்போம் என்ற அந்த ஏக்கத்தோடு கூட அந்த அன்பின் தேவனை எப்பொழுது பார்ப்போம், பாவங்களை மன்னித்தவரை, பாவிகளை விடுவித்தவரை, சாவிலிருந்து உயிரோடு எழுப்பினவரை, குருடனின் கண்களை திறந்தவரை, சொல்லன்னா அற்புதங்களை செய்தவரை, மனித குலம் முழுவதற்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வந்தேன் என்று அறிவித்தவரை, பிதாவிடத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டியவரை, எல்லாரையும் அன்பு செய்து அரவணைத்த அந்த நேசரை, மத வெறியர்கள், பரிசேய சதுசேய வெறியர்கள் ஜனங்களை ஏவி விட்டு கொடூரமான பொய் சாட்சி வைத்து சிலுவையில் கொலை செய்தார்களே, அந்த ஆண்டவர் இயேசுவை இனி என்றைக்கு நாங்கள் காண்போம் என்ற மனபாரத்தோடு கூட அந்த சகோதரிகள் அதிகாலையில் கல்லறைக்கு சென்ற போது என்ன ஆச்சரியம், கல்லறையின் கல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையில் தேவதூதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த சகோதரிகளை பார்த்து சொன்னார்கள், இதோ அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். ஆண்டவராகிய இயேசுவை அடக்கம் பண்ணின அந்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனை ஆச்சரியம்! ஆமென் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். மத்தேயு 16 21 பாருங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பற்று கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். பார்த்தீர்களா? அவர் சொன்னார், பாடுபட வேண்டும், ஆசாரியர்களும் மூப்பர்களும் மதவாதிகளும் என்னை பாவிகள் கையில் அர்ப்பணித்து கொலை செய்வார்கள், ஆனால் நான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு பலமுறை எடுத்து சொன்னதை இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 31 33 வரைக்கும் பாருங்கள். இதே சத்தியத்தை தான், இதோ எருசலேமுக்கு நாங்கள் போகிறோம், என்னை பாவிகள் கையில் ஒப்படைப்போம், அப்பொழுது மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள் இதோ எல்லோரும் ஒன்று கூடி என்னை கொலை செய்வார்கள், ஆனாலும் நான் 3வது நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என் அன்பான தேவ ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இதோ அவர் நிறைவேற வேண்டியதை முன்குறித்தே அவர் சொல்லி இருந்தார். இந்த 4 சுவிசேஷங்களும் அவர் முன்குறித்து மரிப்பதையும், இதோ மதவாதிகளால் அவர் கொலை செய்யப்படுவதையும், பாவிகள் கையில் தன்னை அர்ப்பணிப்பதையும், இதோ அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து வருவதையும் அவர் முன்குறித்து சொன்னார். அது அப்படியே நிறைவேறிவிட்டது. உலகமெங்கும், உலகம் வரலாற்றிலே உலகம் உருவானது முதல் இன்றைய வரைக்கும் உலகமெங்கும் எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இஸ்ராயல் தேசத்தில் எருசலேம் பட்டணத்தில் ஒரே ஒரு கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த 2024 வருஷங்களாக. அங்கு போகிறவர்கள் மலர் மாலைகளை கொண்டு போய் மௌன அஞ்சலி செலுத்துவதில்லை. அங்கு மெழுகுத்திரிகள் ஏற்றி வைத்து கண்களை மூடி யாரும் மௌன அஞ்சலி செலுத்துவது கிடையாது. மாறாக கண்களை அகல திறந்து கொண்டு, வாய் என்று திறந்து கொண்டு, ஆச்சரியமான அந்த திறந்திருக்கிற அந்த வெறுமையான கல்லறை அண்டை போகிறார்கள். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே சாவை சாகடித்து விட்டு அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா! இது மனித குலத்திற்கு தேவன் கொடுத்த மாபெரும் வெற்றி. சாவுக்கு தேவன் சாவு மணி அடித்தார். அல்லேலூயா! இந்த உலகில் பல மதங்கள், பல மார்க்கங்கள், பல இனங்கள் என்று இருந்தாலும் சாவை சாகடித்த ஒரு தெய்வத்தை இந்த உலகில் எந்த மார்க்கமும் இன்னும் போதிக்கவே இல்லை, அறியவே இல்லை, தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாவையே சாகடித்து விட்டு 3வது நாள் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் நித்தியத்தின் ராஜா, அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் மனித குலத்தின் தேவன், அவர் நித்தியமாய் முடிவே இல்லாத ஆட்சி செய்யும் மகிமையின் ராஜாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே என் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாவையே சாகடித்து அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை நாம் விசுவாசித்து அனுதினமும் ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் உயிருள்ள தேவன், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், என்னை உயிர்த்தெழ வைக்கிற தேவன், என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவன், என்னை சுகமாக்குகிற தேவன், என் எதிரிகளை நிர்மலமாக்குற தேவன், சாத்தானை நசுக்கி போட்ட தேவன், சாவை அழித்து போட்ட தேவன், என்னை உயிர்த்தெழ வைத்த தேவன், அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய மகிமை என்றைக்கும் சொல்லுவேன். எல்லா பக்தி உள்ள ஜனங்களுக்கு சொல்லுவேன், எல்லா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அந்த தேவ தூதுவர்கள் அந்த கவலையோடு வந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார் என்ற மாபெரும் நற்செய்தியை அறிவித்தது போல, அருமையான தேவ ஜனங்களே, நாம் எல்லோரும் இந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை, சாவையே சாகடித்த அந்த அதிசயமான மகா தெய்வத்தை, நம் ஆண்டவராக இயேசுவை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் விசுவாசித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களால், உயிர்த்தெழுந்த இயேசுவனுடைய அபிஷேகத்தால் நாம் நிரம்பி அவரிடத்தில் புது பலன் பெற்றவர்களாக நாம் எழும்பி பிரகாசித்து சாத்தானுடைய கோட்டைகளை மிதிக்கவும், கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கவும், உலகம் முழுவதும் வாடும் சகல தேசத்தாருக்கும் இனத்தாருக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை மகிமையாய் அறிவித்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார். அல்லேலூயா! என் நேசர் என்னோடு இருக்கவே அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். என் கர்த்தர் என் அதிசயங்களை காண வைக்கவே அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார்.
என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ அவர் சாவையே சாகடித்த மகிமையின் தேவன். உலக சரித்திரத்தில் உலக புகழ்பெற்ற ராஜாக்கள், தலைவர்கள், ஞானிகள், அறிவாளிகள், தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் என்று சொன்னவர்கள் எல்லோரும் மரித்தார்கள். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சாவை ஏற்றுக்கொண்டு சாவை சாகடித்து உயிரோடு எழுந்து நித்திய தெய்வமாய் நித்திய காலமாய் உயிர்த்தெழப்பட்ட மக்களை வாழ வைக்கிற பரலோக தெய்வமாய் அவர் ராஜாதி ராஜாராய் கர்த்தாதி கர்த்தராய் அவர் மகத்துவமுள்ள தெய்வமாய் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவஜனங்களை, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை நாம் அனுதினமும் பெற்று பிறரை உயிர்த்தெழ வைக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வாழ இந்த மாபெரும் செய்தியை நாம் உயிருள்ள வரைக்கும் பல ஜாதி ஜனங்களுக்கு நாம் அனுதினமும் சொல்லி, ஆண்டவர் இயேசு உயிருள்ள கடவுள், அவர் சாவை சாகடித்த தேவன், அவர் அதிசயங்களின் கடவுள், அவர் அற்புதங்களின் தேவன், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் மகிமையை கொடுக்கிற தேவன் என்ற மாபெரும் அன்பின் செய்தியை சொல்லி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாம் வாழ்வோமா? நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த அற்புதமான ஆசீர்வாத கரம் நம் மேல் இறங்கி வந்து அனுதினமும் அதிசயங்களை காணும் ஜனங்களாக நம்மை தேவன் வைப்பார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நேசரே, ஆதியும் அந்தமுமானவரே, முதலும் முடிவுமானவரே, ஆண்டவரே, மனிதன் பாவத்தினால் சம்பாதித்த சாவை தேவனே நீர் மனித உடலெடுத்து வந்து மனித குலம் முழுவதற்குமாக அந்த பாவத்தையும் சாபத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சுமந்து சாவை ஏற்றுக்கொண்டு அந்த சாவையே பாதாளத்திற்கு போய் நீ சாகடித்து விட்டு உயிரோடு 3வது நாள் எழுந்து வந்த மகா மகிமையின் கர்த்தாவே, உயிர்த்தெழுதலின் தேவனே, உயிரோடு இருக்கும் எங்கள் தெய்வமே, இதோ உலகம் முழுவதும் ஆண்டவரே மனித கற்பனைகளை வணங்கி கொண்டிருக்கிற மனித குலத்திற்கு உயிரோடு இருக்கிற தெய்வமாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். எங்கள் இந்தியாவில் உள்ள 140 கோடி தெய்வ பக்தி உள்ள ஜனங்களும் இந்த உயிரோடு இருக்கிற தெய்வமாம் ஆண்டவராக இயேசு உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி அருள் புரிவீராக. உமது உயிர்த்தெழுதலின் மகிமையை எங்கும் ஆண்டவரை அறிவிக்க எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.